மறுநாளும் இதே மாதிரி வேலை பார்க்குறாங்க. இதே மாதிரி ஒரு வாரம் ஆச்சுங்க. ஒரு வாரம் ஆன பிறகு இவங்க சத்யராஜும் அவருடைய நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வேலை பார்க்குற கட்டடத்துக்கு எய்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு மாடி வீடு ஒன்று இருக்குங்க. ஆனால் அங்கே வீட்டில் யாருமே குடி இல்லை. அந்த வீட்டில் கார் பார்க்கிங்கில் எப்படியா இருந்தாலும் ஒரு 10 பேர் படுக்கலாம். அந்த மாதிரி நல்லா வசதியாக இருக்குது. நல்லா டைல்ஸ்லாம் போட்டு இருக்கிறதுனால சத்யராஜுடைய நண்பர்களும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, எய்த்த மாதிரி சுத்தமான இடமா இருக்குது, அதில் போயிட்டு படுக்காமல் எல்லாருமே இங்கேயே படுத்துட்டு இருக்காங்களே என்ன ஏதுன்ட்டு இவங்களுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இவங்களும் என்ன பண்ணுறாங்க, நம்ம இன்னைக்கு போயிட்டு அங்கே நல்லா சுத்தம் பண்ணி கார் பார்க்கிங்கில் நம்ம போய் படுத்துக்குவோம். இங்கே நம்ம வேலை பார்க்குற கட்டடத்தில் தண்ணி குப்பைங்க எப்பயுமா இருக்குது, அங்கிறதுனால நம்ம போயிட்டு அந்த கார் பார்க்கிங்கில் போயிட்டு படுத்துக்கலாம்ங்கிற மாதிரி சத்யராஜ் அவருடைய நண்பர்கள்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு ஆகுது. போயிட்டு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு வந்து படுக்கிறாங்க. கதைகள்லாம் பேசிக்கிட்டு நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி